அவர்களால் அடையாளம் காண முடியவில்லை. வள்ளல் பெருமான் சுருக்கமாக சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? அன்பு = உயிர். இந்த உயிர் எதனால் ஆனது? அன்பால் ஆனது. அன்பு = உயிர். இன்னொரு ஃபார்முலா, இன்னொரு சமன்பாடு கொடுக்கின்றார். கடவுள் = அருள். இதெல்லாம் உண்மையா? நீங்கள் சற்றே நினைத்து பாருங்கள். இது எப்படி எங்கிருந்து கற்றுக்கொண்டார்? வாழையடி வாழை என இந்த திருக்கூட்ட மரபில் யானும் ஒருவன் என்றோ என்று சொன்னார். திருவள்ளுவரை இந்த ஃபார்முலையை கொடுக்கின்றார். அன்பின் வழியது உயிர்நிலை. அந்த பாடல், அந்த குறட்பாவுக்கு 2 பொருள். உயிரானது அன்பின் வழியாக நிலைத்து இருக்கின்றது என்று ஒரு பொருள். இரண்டாவது, என்றென்றும் சாகாமல் மரணமில்லா பெருவாழ்வு வேண்டும் என்றால், நிலைக்க வேண்டும் என்றால் அந்த வழி அன்புதான். அன்பின் வழியது உயிர் நிலைத்திருப்பது என்று பொருள். இவ்வாறு சூசகமாக வள்ளுவர் நமக்கு காட்டி கொடுத்ததை வள்ளல் என்ன சொல்லுகின்றார்? அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே. அன்பு என்பதுதான் உயிர். ஏன்? உயிர் என்பது ஒளிப்பொருள். உயிர் என்பது ஜடப்பொருள் அல்ல. எல்லா ஜடப்பொருளும் இருட்டு தன்மை கொண்டது. உயிர் என்பது ஒளிப்பொருள். ஆகவே அன்பு என்கின்ற ஒளிப்பொருளால் தான் அதை வளர்க்க வேண்டும். இன்றைய விஞ்ஞானிகள் அறியாத ரகசியம் என்னவென்றால், அன்பு என்பது ஒளிப்பொருள். வள்ளல் பெருமான் கண்டுபிடித்த இயற்கையின் ரகசியங்களில் ஒன்று என்ன தெரியுமா? இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது? 10,000 கேலாக்சி, 10,000 கோடி கேலாக்சிகள் என்று சொல்லுகின்றான். 10,000 கோடி கேலாக்சிகள். ஒரு கேலாக்சி என்பது ஒரு அண்டம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 7 கிரகங்கள் கொண்ட இந்த சூரிய குடும்பம் போல் பல 100 சூரிய குடும்பங்கள் கொண்டது ஒரு அண்டம். அதை போல் 1 கோடி, அதை போல் 10,000 கணக்கு போட்டுக் கொள்ளுங்கள். இந்த ஆகாசத்திலே, வானிலே எத்தனை கோடி நட்சத்திரங்கள் இருக்குன்னு கணக்கே எண்ண முடியாது. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான அண்டத்தில் எல்லாம் ஜட பொருள், எல்லாம் இருட்டே. ஒரே ஒரு ஒளிப்பொருளைத்தான் இறைவன் படைத்தான். அதற்கு பெயர் அன்பு. இன்னும் 10 ஆண்டுகளிலோ 50 ஆண்டுகளிலோ விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பார்கள், அன்பு என்பது ஒளிமயமான ஒரு பொருள். அதற்கு ஏதாவது ஒரு கருவி அவர்கள் கண்டுபிடிக்கலாம். இவர்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பே வள்ளல் பிரான் கண்டுபிடித்து சொல்லுகின்றார், அன்பு என்பது ஒன்றுதான் ஒளிப்பொருள். உன்னுடைய உயிர் என்பது ஒளிப்பொருள். அதனால்தான் உயிரை ஈர நெருப்பு என்று சொன்னார். ஆக அன்பு என்கின்ற ஒளிப்பொருளை கொண்டுதான் உயிர் என்கின்ற ஒளிப்பொருளை நீங்கள் பெரிதுபடுத்த முடியும். அவ்வாறு அன்பாக இருந்து 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 ஜீவகாருண்யம் பழகி 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 எல்லா உறவுகளும் அன்புதான். ஏன் திருமணம் செய்து வைக்கின்றார்கள்? கணவன் மனைவிக்கு இடையே அன்பு இருக்க வேண்டும். ஏன் நட்பை கொண்டாடுகின்றோம்? அன்பை வளர்ப்பதற்கு. ஏன் மக்கட்பேறு என்று வள்ளுவன் சொல்லுகின்றான்? பேரு சித்தி என்று ஏன் குழந்தைகளை சொல்லுகின்றான்? அந்த குழந்தைகளை நீ கொஞ்சுகின்ற பொழுது உனக்கு அன்பு கூடுகின்றது. எல்லா உறவுகளும் நமக்கு கொடுக்கப்பட்டது. அன்பு என்கின்ற பயிரை வளர்க்கின்ற நாற்றங்கால்கள், வயல்கள் தான் எல்லா உறவுகளும். அன்போடு இருந்து பாருங்கள், துன்பமே கிடையாது. எத்தனை லட்சம் கடன் இருந்தாலும் சரி, எவ்வளவு நோய் இருந்தாலும் சரி, அன்போடு வருகின்ற ஒரு நண்பரை உங்களுடைய மருத்துவமனையில் எல்லோரும் போய் பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஏன்? அன்பாக இருக்கின்ற பொழுது அந்த நோய் மறந்துவிடும். ஏன்? அன்பு இருக்கின்ற இடத்தில் துன்பம் இல்லை. ஏன்? அன்பு என்பது ஒளிப்பொருள், துன்பம் என்பது இருட்டு. ஆக இந்த இவ்வளவு பெரிய இந்த கொட்டாரத்தை நாம் ஒளிமயமாக்க வேண்டும் என்றால், ஒரு குழல் விளக்கு இருக்கின்றதை போல் நூற்றுக்கணக்கான குழல் விளக்குகளை ஏற்ற வேண்டும். அதே போல் நம்முடைய உடலை ஒளிமயமாக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி அன்பை பெருக்கிக் கொண்டே இருப்பதுதான். நாம் என்ன செய்கின்றோம்? அன்பை தவிர எல்லா எண்ணங்களையும் போட்டு நம்முடைய மனதையும் உடலையும் இருட்டாக்கி கொண்டே இருக்கின்றோம். அதனால்தான் வள்ளல் பெருமான் சொன்னார், ஜீவகாருண்யம் அது முற்றிய பிறகு அருள்நிலை. பகைவன் உனக்கு யாரும் கிடையாது. பகைவனுக்கும் அன்பு செலுத்துகின்ற தன்மைக்கு பெயர் அருள். அந்த அருள்நிலை வருகின்ற பொழுது நீ இறைநிலையை அடைந்து விடுகின்றாய். இல்ல, இறைநிலையை இப்படியெல்லாம் அடைய முடியாது, நீங்க பொய் சொல்றீங்க என்று யாரோ நினைக்கிறீர்கள். இல்ல, இறைவன் என்ன வள்ளல் பெருமான் சொல்றார்? அவன் அன்றி அணுவும் அசையாது என்பது மதவாதிகள் சொல்வது அல்லவா? வள்ளல் பெருமானதை எப்படி மாற்றி அமைக்கின்றார்? அவன் அலாது, அருள் அலாது, அணுவும் அசையாது. அவன் அன்றி அணுவும் அசையாது என்பதை அருள் அன்றி அணுவும் அசையாது என்று மாற்றுகின்றார். அவன் என்கின்ற இறைவன் = அருள் என்று மாற்றி அமைக்கின்றார்.
ஞானமே மோட்சத்வாரா என்பது மதவாதிகள் சொல்வது. ஞானம்தான் மோட்ச வீட்டின் திறவுகோல் என்பது பழைய சமன்பாடு. அதனை வள்ளல் பெருமான் எப்படி மாற்றி அமைத்தார்? ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். அங்கே ஞானம் என்பதையே ஜீவகாருண்யமாக அவர் காட்டுகின்றார். ஏன்? ஞானத்தை விட மேல் ஞானம் இந்த அன்பு. அன்புதான் ஞானம்.